அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தல் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் யூடியூப் ஃப்ரீ கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேட்ச் வந்து பெர் வீக்குக்கு ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பெர் வீக்குக்கு ஒரு டாபிக் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் arithmetic, advanced maths and reasoning இது எல்லாம் சேர்ந்து 100+ டாபிக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ arithmeticல ஒரு 35 டாபிக்ஸ் இருக்கு, அட்வான்ஸ்ட் மேத்ஸ்ல ஒரு 35 டாபிக்ஸ் இருக்கு, ரீசனிங்ல ஒரு 30 டாபிக்ஸ் சம்திங் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்டீரியரா இன்டெப்தா 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் எல்லாமே கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100+ டாபிக்ஸ் இருக்கு. ஸோ 100+ டாபிக்ஸ் அப்படின்னா பெர் வீக்குக்கு ஒரு டாபிக் அப்படின்னு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 100+ டாபிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ் ஆகும். ஸோ நம்ம 2 இயர்ஸுக்கு இதை நம்ம அப்படியே கொண்டு போகலாம், பொறுமையாக படிக்கும்போது கொண்டு போகலாம். பட் நிறைய பேர் இப்போ லாஸ்ட் அட்டெம்ப்ட் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை லைவ் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லைவ் ஸ்ட்ரீமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறோம், இதை ஷார்ட் பீரியடில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பெய்டு கோர்ஸோட அப்டேட் சொல்லிடுறேன். பெய்டு கோர்ஸோட அப்டேட் சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் கிளாஸோட அப்டேட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ பெய்டு கோர்ஸில் டே பை டே ஏதாச்சும் ஒன்று நம்ம ஈஸி ஆக்குறதுக்கு ஒவ்வொன்றா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதேமாதிரி இப்போயும் நான் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னன்றதை அதில் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் பெய்டு கோர்ஸில் நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம், பெய்டு கோர்ஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபவுண்டேஷன் கிளாஸ் உள்ளே இருக்கும். ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஆல்ரெடி உள்ளே இருக்குது, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபவுண்டேஷன் கிளாஸில் அடிஷன் எப்படி பண்ணணும், சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே டீட்டெயில்டாக நான் உள்ள கிளாஸ் வச்சுருக்கேன். அண்ட் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் ஃபார் ஆல் டாபிக்ஸ், போத் அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் எல்லாத்துக்கும் சேர்த்து கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் ஆல்ரெடி நம்ம முடிச்சுட்டோம். அது உள்ளே இருக்குது, அதுவும் உள்ளே இருக்குது. ஏன்னா கான்செப்ட் ரொம்ப முக்கியம். கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தென் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் வந்து எவ்ரி டாபிக்லையும் நம்ம மினிமம் 100 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சின்ன டாபிக் அப்படின்னா அதில் ஒரு 70, 60 அந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். ஓகே, மேக்ஸிமம் நம்ம ப்ராப்ளம் சால்விங்கில் மினிமம் 100 கொஸ்டின்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருப்போம். ஆல் ஓவர் அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ், ரீசனிங் சேர்ந்து மோர் தென் 7000+ கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 7000+ கொஸ்டின்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம 7500+ கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ப்ராப்ளம் சால்விங்ல மட்டும், ரைட்? அண்ட் இப்போ புதுசா ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கிளாஸ் நோட்ஸ் கேட்டாங்க. ஸோ கிளாஸ் நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு உள்ள வந்துடும், ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ். அந்த 7500 கொஸ்டின்ஸுக்கும் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு உள்ள வந்துடும். நம்ம கோர்ஸோட இது சேர்ந்துடும். தென் practice session each topic, இதுவும் புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்கேன். practice session, ஓகே, இதுவும் புதுசு. இது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். practice session and complete revision class, இது ஆல்ரெடி இருந்தது. and revision hint notes, இதுவும் ஆல்ரெடி இருந்தது. topic wise mock test, இதுவும் ஆல்ரெடி இருக்கு. compounded revision, இதுவும் ஆல்ரெடி இருக்கு. compounded mock test and its explanation class, இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்கிறது என்னன்னா ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸும் ப்ராக்டிஸ் செஷனும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன சார் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 100+ கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 100+ கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸாக உள்ள வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு, 5 into 2 plus 4. இந்த கொஸ்டினை நான் சிம்பிளிஃபை பண்ணியிருப்பேன். இதே இது கொஸ்டின் வித் ஆன்சர் ஷார்ட்கட்டா என்னன்றதை நான் டீட்டெயிலாக எழுதி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, இதுதான் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ். ஸோ இது நார்மலாக இது தனியாகவே இது பண்ணுவாங்க. பட் நம்ம கோர்ஸ்லேயே இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதை நான் தனியாக ஒரு புக்காக போட்டு இதை நான் சேல் பண்ணல. நம்ம கோர்ஸ்லேயே இது இன்க்ளூடிங் நீங்கள் என்ன ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அதில் எல்லாமே இது வந்துடும் உங்களுக்கு. ஓகே, தென் ப்ராக்டிஸ் செஷன் என்ன சார்? ப்ராக்டிஸ் செஷன் ஒன்று வச்சுருக்கீங்க, அது என்ன? ப்ராக்டிஸ் செஷன் என்னன்னா, நம்ம நார்மலாக இப்போ வரைக்கும் கிளாஸஸ் எப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டே சேலஞ்சஸ் வச்சுருந்தோம்.
டே 1 சேலஞ்ச் 1 என்ன அப்படின்னா காம்பவுண்டட் ரிவிஷன் டில் டேட்டுக்கு நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை ரிவிஷன் பண்ணணும். தென் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் ப்ளஸ் கிளாஸ் நோட்ஸ், ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ், இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸில் இருந்தது. இப்போயும் நீங்கள் நம்ம கோர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். இதை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். எப்படி அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் வந்து பார்ட் 1 அப்படின்னு இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 hours நான் கிளாஸ் வச்சிருப்பேன். 3 to 4 hours. ஸோ இப்போ 3 to 4 hours நீங்கள் கிளாஸை பார்த்துட்டு அப்போ 3 to 4 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாடியூல் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு மாடியூலில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் ஆர் 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 4 மாடியூலில் ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 100 கொஸ்டின்ஸ், மினிமம் ஒரு 50 to 80 கொஸ்டின்ஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இங்கே 50 to 80 கொஸ்டின்ஸ் பார்த்ததுக்கப்புறம் 50 to 80 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே 15 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது எஃபிஷியண்டாக இருக்குமானா இது எஃபெக்டிவாக தான் இருக்கும். பட் இதை இன்னும் எஃபெக்டிவாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுதான் இதில் என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இல்லை இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே கம்ப்ளீட் ரிவிஷன் டில் டேட் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை நீங்கள் ரிவிஷன் பண்ண தான் போகிறீங்க. தென் நம்ம என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கான கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் கிளாஸ் நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த கிளாஸ் நோட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுப்பேன், நான் ஹேண்ட் ரிட்டனில் எழுதி ஒன்று கொடுப்பேன். ஸோ அது என்னன்றதை நான் பெய்டு கோர்ஸில் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் சொல்கிறேன். ஏன்னா அது இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல, கிளாஸ் நோட்ஸ் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணவும் அது எப்படி இருக்கும் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அண்ட் இந்த ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ், இந்த ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ், இந்த மார்க் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அது என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. ஆவரேஜ் அப்படின்னு ஒரு டாபிக்னா இந்த ஆவரேஜ் டாபிக்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். ஏன்னா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பர்சன்டேஜில் ஆல்மோஸ்ட் 16 மாடியூல்ஸ் இருக்கு. 16 மாடியூல்ஸில் நம்ம 200 ப்ளஸ் சம்திங் 210 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 210 கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராப்ளம் சால்விங்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 210 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இந்த 210 கொஸ்டின்ஸ் மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. விச் மீன்ஸ் லைக் திஸ் ப்ராப்ளம். இந்த 210 கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஒரு சில கொஸ்டின்ஸ் கிரியேட்டிவாக இருந்தாலும் மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை கம்பைன் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்விங்கில் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மாடியூல் 1 படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாடியூல் 1ல் கான்செப்ட் கிளாரிட்டி படிச்சிட்டீங்க. கான்செப்ட் கிளாரிட்டி படித்ததுக்கப்புறம் மாடியூல் 1ல் ஒரு 25 கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாடியூல் 1ல் ஒரு 3 கிளாஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். 3 கிளாஸஸ் இருக்குன்னா இந்த மாடியூல் 1 நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாடியூல் 1ல் நீங்கள் என்ன 25 கொஸ்டின்ஸ் படிச்சீங்களோ அதே 25 கொஸ்டின்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பிராக்டிஸ் செஷன்ல அது மார்க் டெஸ்டா உங்களுக்கு இருக்கும். பிராக்டிஸ் செஷன்ல அது மார்க் டெஸ்டா இருக்கும். இதே மாதிரி இந்த 210 கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு மாடியூல் முடிய ஃபர்ஸ்ட் மாடியூல் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் மாடியூல்ல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் படிச்சீங்களோ அதே கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணுவீங்க. செகண்ட் மாடியூல்ல ஒரு 30 கொஸ்டின் அதே 30 கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணுவீங்க. தேர்ட் மாடியூல்ல 40 கொஸ்டின் அதே 40 கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே பிராக்டிஸ் அப்படின்றது பெர் கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ். பெர் கொஸ்டின்ஸ்க்கு 30 செகண்ட்ஸ் தான். இந்த பிராக்டிஸ் செஷனை நீங்க 10 டைம்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பிராக்டிஸ் செஷனை 10 டைம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் பெய்டு கோர்ஸ்ல. கிளியர்? ஸோ அப்போ நீங்க 210 கொஸ்டின்ஸை இங்க நீங்க நான் கிளாஸ் எடுக்கிறத கவனிச்சிருப்பீங்க. அதே 210 கொஸ்டின்ஸை இங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. கிளியர்? அப்போ அந்த 210 கொஸ்டின்ஸ் கிளியரா இருக்கும். ஸோ அந்த 210 கொஸ்டின்ஸ் அப்படின்றது இப்போ ஒரு மாடியூல் அப்படின்னா அந்த மாடியூல்ல ஒரு 10, 20, 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த 20 கொஸ்டின்ஸை நீங்க திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம படிச்சது கரெக்ட், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது கரெக்ட், நம்ம 30 செகண்ட்ஸ்ல இதை சால்வ் பண்ண முடியுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே சார், அப்போ நம்ம படித்தது மட்டும்தான் திரும்ப மார்க் டெஸ்ட்டாக எழுதுகிறோமானா கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பர்சன்டேஜ் டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்சன்டேஜில் நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க.
ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ்ல மாடியூல் 1 முடிஞ்ச உடனே பிராக்டிஸ் செஷன் 1. ஸோ மாடியூல் 1ல நீங்க என்ன படிச்சீங்களோ அதே இது பிராக்டிஸ் செஷன் 1ல இருக்கும். தென் மாடியூல் 2 மாடியூல் 2 முடிச்ச உடனே பிராக்டிஸ் செஷன் 2. ஸோ மாடியூல் 2ல நீங்க என்ன படிச்சீங்களோ அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. தென் மாடியூல் 3 மாடியூல் 3 முடிஞ்ச உடனே பிராக்டிஸ் செஷன் 3. ஸோ அதுல என்ன கொஸ்டின் படிச்சீங்களோ அதை திரும்ப நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. இதே மாதிரி நீங்க 16 மாடியூலும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. 14 மாடியூலும் கிளாஸும் அட்டெண்ட் பண்ணிடுவீங்க, நீங்க பிராக்டிஸும் பண்ணிடுவீங்க. பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ். ஸோ கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் என்னன்னா, கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ்ல இந்த 16 மாடியூல்ல நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ அந்த 16 மாடியூல்ல படிச்சதை நான் ரிவிஷன் பண்ணிருப்பேன். இது ஆல்ரெடி டே சேலஞ்சஸ்ல இப்போ நம்ம கோர்ஸ்குள்ள போனாலும் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது என்னைக்கு எப்பன்றதே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெர்சன்டேஜ்ல இருந்து நீங்க 210 கொஸ்டின்ஸ் இங்க நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் இல்லாம புதுசா வேற ஏதோ ஒரு கொஸ்டின் 60 to 100 questions depends upon topic 60 to 100 questions, அதாவது 5 mark test each topic, 5 mark test on each topic. ஒவ்வொரு டாபிக்லயும் 5 மார்க் டெஸ்ட் தனியா வச்சிருப்பேன். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. கிளியர்? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 3 மார்க் டெஸ்ட் மட்டும் தான் வச்சிருந்தோம். ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் பார்ட் 1, மார்க் டெஸ்ட் பார்ட் 1. அதாவது நீங்க பார்ட் 1ல என்ன படிக்கிறீங்களோ அதை நீங்க ஒரு 15 கொஸ்டின்ஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ மார்க் டெஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் பார்ட் 1ல ஆல்மோஸ்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. பட் நீங்க பிராக்டிஸ் பண்றது 15 கொஸ்டின் தான். ஸோ அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் பார்ட் 2ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க, நீங்க பிராக்டிஸ் பண்றது 15 கொஸ்டின் தான். அப்போ இங்க பிராக்டிஸ் குறையுது. ஸோ மேபி இது எஃபெக்டிவா இல்லாம இருக்கலாம், கம்மியான எஃபெக்டிவா இருக்கலாம். ஸோ அதனால அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நீங்க 210 கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா அதே 210 கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். தென் இது போக இது இல்லாம எக்ஸஸா நீங்க 60ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். அப்ப ஆல்மோஸ்ட் எவ்ரி டாபிக்ல நீங்க 200ல இருந்து 300 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. இது எல்லாமே நம்ம பெய்டு கோர்ஸ்ல உங்களுக்கு உள்ள இருக்கும். கரெக்ட்? கிளியர்? 200 to 300 கொஸ்டின்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% இல்ல 200% எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார், இது எல்லாமே நான் படிக்கிறேன் சார். இது எல்லாமே ஷெட்யூல் இருக்கு. இந்த ஷெட்யூலை நான் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ அந்த ஷெட்யூலை எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கிறது அதே ஷெட்யூல் தான், அதே டே 1, டே 2, டே 3 அதே ஷெட்யூல் தான். மற்றபடி ப்ராப்ளம் சால்விங் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு டாப்பிக்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அப்போ 210 கொஸ்டின்ஸ் அப்படின்னா பெர் கொஸ்டினுக்கு 1/2 minute. அப்போ 210 கொஸ்டின்ஸ் 100 minutes. ஸோ 100 minutes அப்படின்றது ஆல்மோஸ்ட் 1 hour 40 minutes. ஸோ அப்போ டெய்லி குறைஞ்சது நீங்கள் 1 hour to 2 hours ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எல்லாமே கம்பைன் பண்ணி. ஏன்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் செஷனில் அந்த டே சேலஞ்சஸில் நீங்கள் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன், அப்போ கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட், இது அந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. ஓகே, அந்த டாபிக்ல நீங்க என்ன படிக்கணுமோ படிச்சு முடிச்சிட்டீங்க. ஓகேவா? இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சால்விங்ல இருந்து கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் வரைக்கும் என்ன டாபிக் அன்னைக்கு படிக்கிறீங்களோ அந்த டாபிக் படிச்சு முடிச்சிருவீங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு 1 hour 40 minutes. நான் சொல்றது மேக்ஸிமம் 1 hour 40 minutes நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. இது போக காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் இருக்கு இல்லையா, காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் அப்படின்றது இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் படிச்சிருந்தீங்களோ அது எல்லாமே காம்பவுண்டடா. ஸோ காம்பவுண்டடா இருக்கிறது இதை நீங்க மார்க் டெஸ்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட் ஒரு 15 minutes இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் டெய்லி 2 hours நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. 2 hours மினிமம். 2 hours பிராக்டிஸ் பண்ணும்போது 1.5 hours ஒரு டாபிக்கை கான்சென்ட்ரேட் பண்றீங்க, 1/2 hour இது வரைக்கும் நீங்க என்ன படிச்சீங்களோ அதை கான்சென்ட்ரேட் பண்றீங்க. அப்படிங்கிறப்ப நீங்க காம்பவுண்டடா எல்லாமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி படிக்கும்போது எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காது. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் டைமிங்ல நீங்க அடிச்சிடலாம்.
1 hour உங்களுக்கு டைம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 1 hour நீங்கள் ஜஸ்ட் 45 to 50 minutesல எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் 100%. ஓகே, கான்ஃபிடென்ட்டாக. ஐயோ டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக கோர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார், நான் டவுட்டை எப்படி கிளாரிஃபை பண்ணுறது? எனக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவுட்டை நான் எப்படி கிளாரிஃபை பண்ணுறதுன்னா, ஸோ ஃப்ரம் மே ஃபஸ்ட்லேருந்து எவ்ரி டே ஈவினிங் 7 to 8 p.m. லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் நம்ம ஆப்பில் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் பெய்டு கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எவ்ரி டே ஈவினிங் 7 to 8 p.m. இன்கேஸ் என்னால் லைவ் வர முடியலன்னா நான் ஃபஸ்ட்டே இன்டிமேட் பண்ணிடுறேன். ஓகே, மேக்ஸிமம் டெய்லி 7 to 8 p.m. உங்களுக்கு லைவ் செஷன் இருக்கும். அண்ட் இந்த 7 to 8 p.m. எக்ஸாம் நெருங்கும் போது ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இந்த கரண்ட் எக்ஸாமில் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் கிளாஸும் இந்த லைவ் டவுட் செஷனில் இருக்கும். ஸோ இது எவ்ரிடே, நாட் வீக்லி ஒன்ஸ், எவ்ரிடே உங்களுக்கு லைவ் கிளாஸ், லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்கும் நம்ம ஆப்பில். ரைட், அது என்ன சார் மே ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படின்னா ஏப்ரல் 30க்குள்ள மேக்ஸிமம் இந்த வீக் நம்ம பெய்டு கோர்ஸில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இன்கேஸ் எக்ஸ்டெண்ட் ஆனால் ஏப்ரல் 30. ஸோ அதனால் நான் மே ஃபர்ஸ்ட் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு வரேன். கொஞ்சம் டைப்பிங் ஒர்க் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளாஸ் எடுக்கிறதுனால அப்லோட் பண்ணுறதுக்கு இது இல்லை, ஏன்னா அது ஃபுல்லாக முடிக்கணுன்றதுக்காக. ஸோ அதனால் நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்வான்ஸ் மேக்ஸ் ஆல்ரெடி முடிச்சுட்டோம். அட்வான்ஸ் மேக்ஸில் 2 dimensional and 3 dimensional மட்டும்தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அது இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை, இதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரீசனிங்கில் 2 டாபிக் தான் முடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா 2 டாபிக் மட்டும் தான் நம்ம முடிச்சிருக்கோம். ரிமைனிங் டாபிக் இன்னும் முடிக்கல. அரித்தமெட்டிக்கில் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ரிமைனிங் டாபிக் நம்ம முடிக்கல. ஸோ அரித்தமெட்டிக் இது எல்லாமே சேர்த்து இதுக்கு எல்லாம் கம்பைன் பண்ணி ஏப்ரல் 30க்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன். ஏப்ரல் 30க்குள்ள ஆல்மோஸ்ட் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். டெய்லி கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். முடிக்க நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். நான் அப்லோட் பண்ண உட்காந்தோம் அப்படின்னா நல்லா கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ அதனால ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ அதனால ஏப்ரல் 30க்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ ஏப்ரல் 30 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மே ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். டெய்லி ஈவினிங் 7 to 8. ஸோ 7 to 8 அப்படின்றது நான் வச்சிருக்கேன். பட் 7 to 9 கூட இருக்கலாம். ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா 7 to 9 2 hours கூட இருக்கலாம். ஏன் 7 p.m. அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனும் கன்சிடர் பண்ணி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு டைம் கன்வீனியன்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஈவினிங் 7 p.m. நான் வச்சிருக்கேன். ஓகே, டெய்லி ஈவினிங் 7 p.m. to 8 p.m. லைவ் கிளாஸ். அண்ட் எக்ஸ்ட்ராவாக நம்மளுடைய கோர்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் இது எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணுவேன். அது எப்போ இன்க்ளூட் பண்ணுறேன்றதை நான் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போ யூடியூப் ஃப்ரீ கிளாஸ், யூடியூப் கிளாஸில் எப்படி இருக்கும்? யூடியூப் கிளாஸில் நம்ம வீக்லி ஒரு கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா வீக்லி ஒரு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் 2 years and above ஆகும். ஸோ இடையில நம்மளால் கிளாஸ் போட முடியல, ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னா அதுவும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் ஆக்கிட்டேன் யூடியூப்லையும். ஸோ யூடியூப்லையும் உங்களுக்கு லைவ் கிளாஸ் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே, ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் டார்கெட் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம். ஸோ அப்கமிங் எஸ்எஸ்சி ஜிடி இருக்குது, எஸ்எஸ்சி சிஜிஎல் வரப்போகுது. அது மீன் அடுத்து வரக்கூடிய ஆல் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுற விதமாக லைவ் கிளாஸ் எவ்ரிடே. ஓகே, எவ்ரிடே லைவ் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டேட் எப்போ இருந்து அப்படின்னா அதே மே ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏன்னா நம்ம ஏப்ரல் 30க்குள்ள எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ஏப்ரல் 30க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா மே ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம மார்னிங் வெறும் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அதனால மே ஃபர்ஸ்ட்ல இருந்து யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீமிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃப்ரம் மே ஃபர்ஸ்ட் 2025ல இருந்து எவ்ரிடே அரித்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ், ரீசனிங், ஒரு நாள் அரித்தமெட்டிக்னா ஒரு நாள் அட்வான்ஸ் மேக்ஸ், ஒரு நாள் ரீசனிங் லைவ் கிளாஸ் உங்களுக்கு யூடியூப்ல வந்துடும், லைவ் ஸ்ட்ரீமிங்ல இருக்கும். ஓகே, ஸோ இது எந்த டைமிங் அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த டைமிங் இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணலை எந்த டைமிங் எடுக்கணும்னு. பட் பெய்டு கோர்ஸில் உங்களுக்கு லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இஸ் எவ்ரிடே ஈவினிங் 7 p.m. to 8 p.m. இந்த லைவ் கிளாஸ் எப்போ எந்த டைமிங் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? கிளியர்? ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு
இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட பெய்டு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ப்ளே ஸ்டோருக்கான ஆப்போட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இன்னும் நம்ம iOS வரல, iOS நெக்ஸ்ட் மந்த்து தான் வரும். ஸோ வெப்சைட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து தான் வரும். ஸோ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பேன். நம்ம ஆப்போடைய கலர் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் அப்டேட் பண்ண வேண்டியதுக்கு அது நெக்ஸ்ட் மந்த் ஆகும். ஸோ iOS அண்ட் வெப்சைட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து தான் வரும். ஸோ இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோருடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உள்ளே போனீங்கன்னா ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் பேட்ச்னு இருக்கும். ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் பேட்ச், ஸோ அந்த ஒரு பேட்ச் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் April 30 நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக கொடுக்க போகிறேன். இது ஆல் இன் ஒன் கோர்ஸாக இருக்கும். ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் இன்கேஸ் எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கோர்ஸில் வேறு என்னென்ன இருக்குது, இப்போ வரைக்கும் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி ஒரு 5 crore ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னாலும் நம்ம கோர்ஸில் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஃப்ரம் May 1 யூடியூப்பில் ஃப்ரீ லைவ் ஸ்ட்ரீமிங் உங்களுக்கு இருக்கும். எவ்ரிடே இருக்கும். என்னென்ன டேல என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் ஒரு நாளில் ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஒரு நாளில் ஒரு டாபிக். ஸோ அப்படிங்கிறப்ப இது குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது என்னன்றதை சொல்கிறேன். பெய்டு கோர்ஸில் இது எல்லாமே வரும். ஸோ நான் யூடியூப்பில் உங்களுக்கு ஃபுல் கிளாஸஸ் கொடுத்துருவேன். பெய்டு கோர்ஸில் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் இருக்கும், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கிடச்சிரும், லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னா நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இதோட பார்க்கலாம். தேங்க்யூ.